சரி சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா. பாசம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. பாசம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இப்போ இதுதான் என் தங்க பிள்ளையோட சாப்பாடு. இங்க பாருங்க. சரி 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 சரி, இவங்கிட்ட இருந்த சேட்டை பண்ணிட்டே இருக்கு. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா, ஒரு ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ற vlog தான் பார்க்க போறோம். பட் நமக்கு கிடையாது ஃபுட் இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றது. யாருக்காக நம்ம இன்னைக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்றோம்னா, நம்ம வீட்டோடைய 2 செல்ல பிள்ளைங்களுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறது. இருந்த காமிச்சு தரேன், அவன் என்ன பண்றான். காமிச்சு தரேன்னு சொன்னோன்னே எந்திரிச்சு பாக்குறான். அமுலு, உனக்காக தான் நம்ம இன்னைக்கு ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். என் மடியில தான் படுப்பாங்க. ஜித்துமா. சரி சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா. பாசம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. பாசம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சரி, ஓகே 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 ஓகே. ஐயோ ஜித்து குட்டிமான விட்டது ஒரு தப்பா. போதும் போதும் போதும். இன்னைக்கு இவனுக்கு தான் நம்ம வந்து சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஆக்சுவலி அவனுக்கு எப்பவுமே வந்து பம்கின் போட்டு தான் நம்ம வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுவோம். 2 நாளா பைப்ல சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஒருவேளை நமக்கும் இதே மாதிரி டெய்லி ஒரே சோத்த போட்டா பிடிக்காம போயிடும்ல, அதே மாதிரி என் பிள்ளைக்கும் பிடிக்கல போல. அதனால இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு லஞ்ச் வந்து அவனுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். மொபைல தட்டி தட்டி போடுறோம். ஐயோ சரி 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 சரி, இவங்கிட்ட இருந்த சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. பாருங்க, என் முடியெல்லாம் தூக்கிட்டு போறான். சேட்டை பண்ணிட்டே இருப்பான். சரி, போய் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு என் தங்க பிள்ளைக்கு கொடுத்துடலாம். கொஞ்சம் இருக்குமா, இருமா, ஒரே ஒரு vlog மட்டும் இன்ட்ரோ எடுத்துக்கிறேம்மா. ஒரே ஒரு இன்ட்ரோ மட்டும் எடுத்துக்கிறேன், சரியா? அப்புறம் உனக்கு கொஞ்சம் நான், சரியா? உட்காரு உட்காரு. சரி, இப்ப நம்ம வந்து ஐயோ ஸ்கிரீனை போட்டு தட்டுறானே. சரி, இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ளாடி போலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மூஞ்சி முத்தம் நக்கி வச்சிருக்கேன், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஐயோ, வரதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணிக்கலாம். சரி, வீடியோக்குள்ளாடி போலாமா? வீடியோக்குள்ளாடி போலாம். நம்ம வந்து பூசணிக்காய் எடுத்தாச்சு. இதை வந்து கட் பண்ணி அவனுக்கு பிட்குட்டிக்கோட அளவுக்கு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூசணிக்காய் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 இவ்வளவு போதும். நம்ம இந்த ஒரு லைன் கோடு போட்டிருக்கோம்ல, இதுல இருந்து ஒரு 2 கோடு கிட்ட வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளவுமே போதும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம இதுல கூட வந்து வேற ஆட் பண்ண போறோம். ஸோ இவ்வளவு போதும். இப்ப பூசணிக்காவை வந்து நம்ம இதை வந்து தோலை மட்டும் நீக்கிடலாம். இந்த தோலை நீக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த தோல் வந்து ரொம்ப கட்டியா இருக்கும். அதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கும். ஸோ நம்ம இந்த தோலை எல்லாம் நீக்கிடலாம். எல்லாம் கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதா கட் பண்ணிக்கலாம். அப்பதான் டக்குன்னு மசிஞ்சிடும். சின்னதா கட் பண்ணி எடுக்கிறேன். அழுற சத்தம் கேக்குதா? அங்க இருந்து அழுவான், எல்லா வேலையும் காமிப்பான். ஏன்னா அவனை வந்து கலட்டி விட்டுறதுக்கு வேண்டி அவன் எல்லா வேலையுமே நமக்கு வந்து காமிச்சிட்டே இருப்பான். ஸோ இப்போ நான் வந்து இப்போ இவ்வளோ பூசணிக்காய் எடுத்துக்கிறோம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி தான் நான் வந்து எடுப்பேன். இவ்வளோ பூசணிக்காய், ஒரு கைப்பிடி பூசணிக்காய். இது வந்து அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இந்த அரிசியை வந்து நான் கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற போட்டிருந்தேன். ஊற போட்டு இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இவங்களுக்கு கொடுக்குற அரிசி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ரேஷன் அரிசி தான் கொடுப்பேன் இவங்களுக்கு. அதுவே வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு அரிசி. நான் எல்லாம் முன்னாடி ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறது எங்க வீட்டுல இருக்கும்போது. பட் இங்க வந்து என் ஹஸ்பண்டுக்கு அந்த குண்டு அரிசி பிடிக்காதுல்ல, அதனால வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட்றதெல்லாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கா பம்கின், இதையும் போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து நம்ம அரிசி, மஞ்சள் தூள், பம்கின் இது மட்டும்தான் நம்ம போடுறது. பார்த்தீங்கன்னா பம்கின் எல்லாமே போட்டாச்சு. போதும், இவனுங்க 2 பேருக்கு இந்த இவ்வளோமே போதும். இது 2 நேரம் சாப்பாடு அவங்களுக்கு எடுத்தாச்சு. அரிசி எடுத்தாச்சு. இதில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் இவங்களுக்கு இன்றைக்கி சேர்க்க போகிறேன். சொன்னேன்ல, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரல் எப்போவுமே வந்து நான் வந்து பிட்டுக்குட்டிக்கு மட்டும்தான் கொடுப்பேன். அது வந்து இந்த சாப்பாடெல்லாம் வேக வச்சதுக்கப்புறம் ஈரல் செப்பரேட்டாக வேக வச்சு பிசைஞ்சு கொடுப்பேன். ஆனால் ஜித்துக்கு வந்து அதிகமாக ஈரல் கொடுக்க மாட்டேன். இவனுக்கு வந்து கொஞ்சமாக எடுக்கிறதுலேருந்து கொஞ்சமாக ஜித்துக்குட்டி. ஏன்னா நம்ம வந்து பிட்டுக்குட்டி வந்து வெஜ்ஜு சாப்பிட மாட்டான், நான்வெஜ் தான் சாப்பிடுவான். ஜித்து அப்படி கிடையாது, எல்லாமே சாப்பிடுவான். ஸோ இப்போ நம்ம அரிசி, ஈரல், பம்கின் எடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து நம்ம காலையில் எங்களுக்காக சமைச்ச சாப்பாடும் குக்கரும் தான். இதில் கொஞ்சம், அதாவது எங்களுடைய தேவை போயிட்டு கொஞ்சமாக அந்த சாப்பாடு இருக்கும். அது கூடவே சேர்த்து நம்ம இதையும் வந்து போட்டுருவோம். எதுக்கு அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணணும், அதனால் அது கூடவே சேர்த்து இதையும் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த அரிசி கூட சேர்த்து இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த அருகில் இருக்க சாப்பாடெல்லாம் தட்டி விட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போ வந்து லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம், கொஞ்சமாக மஞ்சள் தூள். எப்போவுமே டாக்ஸ்க்கு வந்து சாப்பாடில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம், உப்பு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கரில் எல்லாமே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் வந்து இப்போ நம்ம இதுல என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பம்கின் ஆட் பண்ணிருக்கோம், மஞ்சள் தூள், ஈரல், அரிசி போட்டிருக்கோம். இது கூடவே வந்து இவங்களுடைய பெடிகிரி கொஞ்சம் போடுறேன். ஏன்னா இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனாலதான் இந்த பெடிகிரியை நம்ம வந்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா வந்து வெந்து அது மிக்ஸ் ஆயிடும், நல்லா சூப்பரா சாப்பிடுவோம். பாவம் 2 நாளா எதுவும் சாப்பிடாததுனாலதான் இன்னைக்கு சரி அவனுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்றேன். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை. இது வந்து ஒரு 3 or 4 விசில் அடிக்கணும். விசில் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு அப்படியே ஆஃப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிருந்தாலே போதும். மத்தியானம் அவங்களுக்கு வந்து டைம் ஆகும்போது சாப்பாடு சூப்பரா ரெடியா இருக்கும். இப்போ இதுதான் என் தங்க பிள்ளையோட சாப்பாடு. இங்கே பாருங்கள், பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா? இது நல்லா நான் அவனுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா நல்லா மசிச்சு விட்டு கொடுத்துருவேன். நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம இதே மாதிரி எல்லா பூசணிக்காவையும் நல்லா மசிச்சு விட்டு கொடுப்போம். ஆனால் வந்து லிவர் வந்து நம்ம அப்படி முழுசாக தான் போட்டிருப்போம். ஈரல் அவங்களுக்கு தேவைக்காக அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. நம்ம பூசணிக்காய் மட்டும் இதே மாதிரி நல்லா கை வச்சு மசிச்சு சாப்பாடு கூட சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய ஜித்துக்குட்டியோடைய சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அவனுடைய சாப்பாடு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பிட்டுக்குட்டியோடையும் ஜித்துக்குட்டியோடையும் ஃபுட்டு பார்த்தாச்சு. இதை தான் அவங்களுடைய ஃபுட் மெனு. எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண நிறைய டைப்பில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஒரு நான்வெஜ்ஜில் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அவங்களும் சாப்பிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருக்கட்டும், சமைச்ச நம்மளும் ஹாப்பியாக இருக்கட்டும். உங்கள் வீட்லேயே உங்கள் பெட்ஸ் இருந்துச்சுன்னா இதே மாதிரி சமைச்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான vlogல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷினி. டாடா பை பை, see you.